எங்கள் வீட்டில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ணலான்னு அதுக்கு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, புதினா, அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். நைஸ் இந்த பிரியாணி அரிசி. மட்டன் வேக வச்சுப்போம். ஃபஸ்ட்டு மட்டன் 3 விசில் விட்டு அதில் கொஞ்சம் மிளகு, ஜீரகம் எல்லாம் அந்த இதுங்கிறதுக்காக, காரம் எடுக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு போட்டுட்டு மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் அரைச்சியும் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம், தக்காளி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். மட்டன் பிரியாணி அடுத்தது தாளிக்கணும். தாளித்து ரெடியானோன்னு காமிக்கணும். குக்கர் அதே குக்கரில் வச்சு எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கிட்டோங்க. ஏன்னா மட்டன் பிரியாணிங்கிற வாசி. அதில் இலை, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலையெல்லாம் போட்டு தாளிக்கணும். பட்டை எல்லாம் போட்டாச்சுங்க. வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு தான் மிளகா, தக்காளி எல்லாம் போடுங்க. பச்சை மிளகா, தக்காளி, புதினா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தண்ணி, கறி தண்ணியே இருக்குது, அதனால் கம்மியாக தான் தண்ணி வைக்கணும். மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, ஏன்னா இதுலேயும் காரம் போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக தான் போடணும். அவ்வளோதான். நல்லா வதக்கிட்டு இதுலேயும் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். கறியிலேயே அளவு உப்பும் போட்டுக்கணும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். கொஞ்சம் இந்த மிளகாத்தூளும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் காரம் இல்லைன்னா இந்த கறி தண்ணியை அப்படியே ஊற்ற வேண்டியதாங்க. கொஞ்சம் கொதிச்சோன்னா மீதி தண்ணிக்கு 2-3 டம்ளர் இருக்கும். நான் 3 டம்ளர் அரிசி தான், 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். மீதிக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னா கறி, ரைஸு எல்லாத்தையும் போட்டு லெமன், ரைஸ் உடையாமல் இருக்கிறதுக்காக லெமன் பாதி. அவ்வளோதான். பிரியாணி ரெடியானோன்னு காமிக்கிறோம். முட்டையை அவிச்சியும் அதுலேயே நாங்கள் போட போகிறோம். தம் போடும் போது ரெடியானோன்னு பிரியாணி காமிக்கிறோம். மட்டன் போட்டேங்க இதுலேயே, எடுக்கல வீடியோ. மட்டன் எதுவும் போட்டு ரைஸு, அரிசி வேக வச்செல்லாம் போடலை, அப்படியே அரிசியாக தான் போடுறோம். போட்டு 1/2 வேக்காடு வெந்தோன்னா லெமனை மேலே புழிஞ்சு ஊற்றி விசில் வைக்காமல் இப்படி மூடி இந்த திட்டத்துக்கு வந்துருச்சுங்க. இதை ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போடணும். நான் முட்டை அவிச்சு உரிச்சு வச்சுருக்கேன். இந்த முட்டையும் இதுக்குள்ளாரையே வச்சிடுறேன். கொஞ்சம் இதுலேயும் காரமெல்லாம் இறங்கணும். அவ்வளோதான். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி விசில் விடாமல் 10 நிமிஷம், அவ்வளோதான். இது பாருங்கள், ரைஸ் இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இதில் லெமனையும் புழிஞ்சு விட்டுடுறோம். லெமன் புழிஞ்சு விட்டுறேன். விதை எடுத்துட்டேன். அவ்வளோதான். மூடி 10 நிமிஷம் ரெடி. பிரியாணி 10 நிமிஷம் ரெடி. இது மேலே மல்லி இலை போட்டுட்டு அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே சமையல் பொலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். எங்கள் வீட்டு பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.